அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். கடந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி தற்போது காணலாம். இது என்றும் முதல்வர். 7.5% சிறப்பு உள்ஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் பயிலும் மாணவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 20 நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 20, 2021 செப்டம்பர் 20 சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 7.5% சிறப்பு உள்ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பொறியியல் படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்ட அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 50 மாணாக்கர்களுக்கு வழங்கினார். 7.5% சிறப்பு உள்ஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் பயிலும் மாணவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசை ஏற்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்கள 69 விழுக்காடு பேர் கிராமப்புற மாணவர்கள் தான். அந்த வகையில் பார்த்தா கிராமப்புற கல்வியினுடைய மேம்பாட்டு திட்டமாக இது அமைஞ்சிருக்கு. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பொறியியல், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளில் மாணவருடைய சேர்க்கையில் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய இந்த அரசால் சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் சட்டம் இயற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கல்வி சாலைக்குள்ள நுழையிறீங்க. அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல பள்ளிகள், கல்லர் சீர்திருத்த பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் மற்றும் அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படக்கூடிய பிற பள்ளிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் பயன்பெற போகிறாங்க. நடப்பு கல்வி ஆண்டில் இந்த சிறப்பு உள்ஒதுக்கீடு மூலம் பொறியியல் படிப்புகளில் சுமார் 10,000 அரசு பள்ளி மாணவர்கள் நிச்சயமாக பயன்பெற போகிறாங்க. அதேபோல் அரசு பள்ளிகளில் படித்த சுமார் 350 மாணவர்கள் வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம் மற்றும் சட்ட படிப்புகள் பயன்பெறக்கூடிய வகையில் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறதுங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த மாணவர்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பமும், அவங்களுடைய ஊரும், அவங்களுடைய எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்படுகிறது. இதன் மூலமாக அவர்களுடைய தலைமுறை நிமிர்ந்து நிற்கப் போகுது. அதன் மூலமாக இந்த மாநிலமும் பயனடைய போகிறது. அதுதான் முக்கியம். இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தொழில் படிப்புகளில் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் ஒரு செய்தியை, ஒரு அறிவிப்பை மகிழ்ச்சியோடு நான் வெளியிட காத்திருக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு நடத்திய 2 தடுப்பூசி சிறப்பு முகாம்களும் பெரும் வெற்றி அடைந்துள்ளன. இம்மாதத்தின் முதல் 19 நாட்களில் மட்டும் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறைந்த அளவிலான ஒதுக்கீட்டினால் தமிழ்நாடு தொடர்ந்து தேசிய சராசரிக்கும் கீழ் உள்ளது. இந்நிலையை மாற்ற சீரான இடைவெளிகளில் தொடர்ந்து இத்தகைய சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டியுள்ளது. அதன் பொருட்டு தமிழ்நாட்டில் தகுதியுடைய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தி முடிக்க வாரத்துக்கு 50 லட்சம் தடுப்பூசிகளை ஒதுக்க கோரி செப்டம்பர் 20 மாண்புமிகு பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். செப்டம்பர் 20 கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதை பற்றி தற்போது காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 20 கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 83,55,000 ரூபாய் மதிப்பீட்டிலான ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம், நியாய விலைக்கடை, விளையாட்டு திடல் மற்றும் பூங்கா ஆகியவற்றை திறந்து வைத்து 167 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அகாடமியில் 150 மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதவரம் நெடுஞ்சாலை செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கு அருகில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் பல்லவன் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 27,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக்கடையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி அவ்வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார்.
மேலும் சீனிவாசா நகர் 3வது குறுக்கு தெருவில் 28,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி சிறுவர் விளையாட்டு திடல் மற்றும் பூங்காவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறுவர்களுடன் உரையாடினார். மேலும் பெரியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் 157 மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை, தொகுதி மக்களுக்கு மருத்துவ உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மாவு அரவை இயந்திரங்கள், இஸ்திரி பெட்டி, தள்ளுவண்டிகள், மீன்பாடி வண்டிகள் என மொத்தம் 167 பயனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 21, 2021 தமிழக வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்து பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்தமைக்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு ராஜா சிதம்பரம் அவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஊரக உள்ளாட்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ரூபாய் 1597.59 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை 26,531 பயனாளிகளுக்கு வழங்கிடும் அடையாளமாக 10 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் சுய உதவிக் குழுக்கள், உற்பத்தியாளர்கள், தொழில் குழுக்கள் மற்றும் ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் சமுதாய திறன் பள்ளிகள் மற்றும் சமுதாய பண்ணை பள்ளிகளுக்கு ரூபாய் 699.26 கோடி மதிப்பில் 6,926 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வங்கிக் கடன்கள் வழங்கிடும் அடையாளமாக 10 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் புழக்கடை கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 3,936 நிலமற்ற மற்றும் ஏழை மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு தலா 100 கோழி குஞ்சுகள் வளர்க்க ரூபாய் 3.53 கோடி நிதி உதவி வழங்கினார். செப்டம்பர் 21ஆம் தேதி கொரோனா தடுப்பு பணிக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்ட 20.43 லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கினார் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின். செப்டம்பர் 22ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு ஏற்றுமதி மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 22, 2021 தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு மற்றும் பல்வேறு ஏற்றுமதி குழுமங்கள் இணைந்து வர்த்தக மற்றும் வணிக வாரம் நிகழ்வினை இந்திய சுதந்திர தின விழாவின் 75வது வருடத்தை முன்னிட்டு நடத்துகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுமதியில் ஏற்றம், முன்னணியில் தமிழ்நாடு மாநாட்டை தொடங்கி வைத்தார். உலகளவில் வர்த்தக மற்றும் வணிகத்தில் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றுவதை குறிக்கோளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்நிகழ்வின் முக்கிய அம்சமாக மாநாடு துவக்க விழா, கண்காட்சி மற்றும் கலந்துரையாடல் ஆகியவை நடைபெற்றன. கண்காட்சியில் பல்வேறு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் தமது பொருட்களை காட்சிப்படுத்தின. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை மற்றும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஏற்றுமதி கையேடு ஆகியவற்றையும் வெளியிட்டார். அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் 200 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் ரப்பர் குழாய் உற்பத்தி திட்டம், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 100 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் கொதிக்கலன் திட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 20 கோடி ரூபாய் முதலீட்டில் 100 பேருக்கு வேலை வழங்கும் வகையில் விவசாய கரிம உரங்கள் உற்பத்தி திட்டம் ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளன. பொன்னேரியில் தமிழ்நாடு பாலிமர் தொழில் பூங்கா 239 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிறுவனங்களுக்கான நில ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்வில் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் துவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்தாகியுள்ளன. 10 ஏற்றுமதி நிறுவனங்களுடன் ரூபாய் 240 கோடி மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், தொழில் வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி, இந்த நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி என்பது இந்தியா முழுமைக்குமான பரந்த வளர்ச்சியாக, உலகம் முழுவதும் பரவிய வளர்ச்சியாக இருந்தது. அத்தகைய தமிழ் நிலத்தின் பழம்பெருமையை மீட்டாக வேண்டும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஏற்றுமதியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் திமுக அரசு எந்த நிலையிலும் உறுதுணையாக நிற்கும். தமிழ்நாட்டின் ஏற்றுமதியை மேம்படுத்த மாநில தலைமை செயலாளர் தலைமையில் மாநில ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு அமைக்கப்படும். இந்தியாவிலேயே முதன்முறையாக தென் தமிழ்நாட்டின் ஏற்றுமதியை மையமாக கொண்டு சர்வதேச அரைக்கலன் பூங்கா ஒன்று
தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் தொழில்துறை பெருமை என்பது ஆடை மற்றும் அணிகலன்கள் ஏற்றுமதியில் 58% பங்களிப்பு, காலனி ஏற்றுமதியில் 45% பங்களிப்பு, மின்னணு இயந்திரங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களில் 25% பங்களிப்பு, மோட்டார் வாகன உற்பத்தியில் இந்திய அளவில் முன்னிலை என்று குறிப்பிட்டார். மேலும் உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் மேட் இன் இந்தியா, அது மாதிரி மேட் இன் தமிழ்நாடு என்று குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை மட்டுமல்ல, லட்சியமும் கூட. அந்த லட்சியத்தை நோக்கியே எங்களின் பயணம் அமைந்திடும் என்று கூறினார். தமிழ்நாட்டின் தனித்தன்மையான பொருட்கள் என்று ஏராளமாக இருக்கிறது. அதற்கு உலகளாவிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. காஞ்சிபுரம் மற்றும் ஆரணி பட்டு சேலைகள், சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள், கோயம்புத்தூர் கிரைண்டர்கள், தஞ்சாவூர் ஓவியங்கள், தட்டுகள், சுவாமி சிற்பங்கள், பவானி ஜமுக்காலம், பத்தமடப்பாய்கள், மதுரை மல்லி, மாமல்லபுரம் கற் சிற்பங்கள், திண்டுக்கல் பூட்டு, சிறுமலை வாழைப்பழம் என புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். வெளிநாடுகளில் இந்த பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதன் மூலம் நமது உற்பத்தியாளர்களும் ஏற்றுமதியின் மூலம் மேன்மை அடைந்திட இயலும். இவற்றை அதிகமாக தயாரிக்க வேண்டும். அதே நேரம் அதன் தரம் குறையாத இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்றுமதி துறை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலே தான் கொரோனா முழு ஊரடங்கு காலத்திலும் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு பணிபுரிவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்தது. ஏற்றுமதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நடைபெற்றது மட்டுமின்றி தற்போது முழுமையான அளவில் செயல்பட தொடங்கியிருக்கு. இது எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவை அளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கொண்டிருக்கும் பன்முக திறன்கள் மற்றும் வளங்களை கணக்கிட்டு பார்த்தால் நமது திறனுக்கேற்றவாறு ஏற்றுமதி இன்னும் பல மடங்கு வளர்ச்சியை பெற இயலும். பெரும்பாலான பொருட்கள் சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் மேட் இன் இந்தியா சொல்லிட்டு இருக்கும் போனோம். அது மாதிரி மேட் இன் தமிழ்நாடு என்ற குரல் ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்கள் ஆசை, லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி எங்கள் பயணம் நிச்சயமாக அமைந்திடும். 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அமைத்திட வேண்டும் என்று இந்த இலக்கினை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். செப்டம்பர் 22ஆம் தேதி மதுரை மேலமாசி வீதியும் 22/9/1921 இந்திய வரலாற்றின் திசையை மாற்றி எழுதியத நூற்றாண்டு. இந்திய மக்களின் துன்பங்களை உணர்ந்த அண்ணல் காந்தியடிகள் தன் மேலாடையை துறந்த அரையாடை புரட்சினால் இன்று மகாத்மா கற்றுத்தந்த தொண்டுள்ளமும் சகிப்புத்தன்மையும் நமது பாதையாகட்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். திராவிட இயக்கத்தின் போர்வாளாகவும் நாடாளுமன்றத்தில் தனது விவாதங்களால் நடுங்க வைக்கும் அனலாகவும் கொண்ட கொள்கைக்காக இடைவிடாத போராளியாகவும் வலம் வரும் என் ஆருயிர் சகோதரர் வைகோ அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரது சொல்லும் செயலும் 100 ஆண்டுகள் தொடர வாழ்த்துகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். செப்டம்பர் 23ஆம் தேதி 1 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பு ஆணை வழங்குதல் துவக்க விழா நடைபெற்றது. அதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 23, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 23ஆம் தேதி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் தமிழ்நாடு மின்சார வாரியம், மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம் ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து 100 விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பிற்கான ஆணைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், சில திட்டங்கள் அந்த நேரத்திற்கு தேவையானதாக இருக்கும், சில திட்டங்கள் ஆண்டுகளுக்கு தேவையானதாக இருக்கும், சில திட்டங்கள் தான் தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வரிசையில் தலைமுறைக்கு பயனுள்ளதான திட்டம்தான் 1 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டம். குறிப்பாக விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு மட்டுமல்ல, மாநிலத்துக்கே மகத்தான திட்டம். திமுக ஆட்சி என்பதே விவசாயிகளின் ஆட்சியாக, வேளாண்மை புரட்சி செய்யும் ஆட்சியாக தான் எப்போதும் இருந்துள்ளது. மண்ணையும் மக்களையும் காப்பது எப்போதும் யாருக்கும் தொலைக்காட்சி தான் திமுக ஆட்சி. இதற்கு ஒரு உதாரணம், அண்மையில் சட்டமன்றத்தில் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக துணிச்சலாக தீர்மானம் நிறைவேற்றிய ஆட்சி திமுக ஆட்சி என்று உரையாற்றினார் முதலமைச்சர். மேலும் 1 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்குகிறோம் என்பதற்காக மின்வாரியம் ஒன்றும் செழிப்பாக உள்ளது என்று நினைத்துவிட வேண்டாம், சீரழித்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதிமுக ஆட்சியாளர்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறினார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் போட்டி போட்டுக் கொண்டு செயல்படுகிறார்கள். என்னால் தேதி கொடுக்க முடியாத அளவிற்கு அனைவரும் தங்கள் துறை சார்பில் ஏராளமான திட்டங்களை தொடங்கி கொண்டு இருக்கிறார்கள். வழக்கம் போல
செந்தில் பாலாஜி வேகமாக முந்திக் கொண்டார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். சில திட்டங்கள் அந்த நேரத்துக்கு தேவையானதாக இருக்கும், சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு தேவையானதாக இருக்கும், சில திட்டங்கள் தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வரிசையில் தலைமுறைக்கு பயனுள்ள திட்டம்தான் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை 1,00,000 மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டமாக இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உழவர்கள் பயன்பெறுவதால் தங்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய இருக்கிறார்கள். அத்தகைய மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம். கடந்த 2006, 2011 திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி காலத்தில் இங்கே எனக்கு முன்னால் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 2,09,910 பேருக்கு புதிய மின் இணைப்புகள் தரப்பட்டது. ஆனால் 2011, 2016 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 82,987 பேருக்கும், அதை தொடர்ந்து 2016, 2021 அதிமுக ஆட்சியில் 1,38,592 பேருக்கும் தான் புதிய இணைப்புகள் தரப்பட்டன. இதைத்தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருந்த வேறுபாடு என்ன என்பது இதுதான். 10 ஆண்டு காலத்தில் சுமார் 2 லட்சம் இணைப்புகள் தான் அதிமுக ஆட்சியிலே தரப்பட்டன. ஆனால் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4 மாசத்துல 1 லட்சம் இணைப்புகளை இப்போ கொடுக்க போறோம். இன்னும் பெருமையா சொல்லணும்னா, இதை விட வேகமான ஒரு ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 23ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சந்தித்து கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தனிநபர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் அளித்த 22,69,051 ரூபாயை வழங்கினார். செப்டம்பர் 24ஆம் தேதி மக்களை தேடி மருத்துவம் மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 24ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 24, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செப்டம்பர் 24ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருக்க மரத்தை பார்வையிட்டு அதன் சிறப்புகள் குறித்த கல்வெட்டினை திறந்து வைத்தார். மேலும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள மக்களை தேடி மருத்துவ மையத்தை திறந்து வைத்து காது கேளாதோர் வாரத்தையொட்டி மருத்துவமனைகளின் பயன்பாட்டிற்காக 98.80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர்தர செவித்திறன் குறைபாடு கண்டறியும் கருவிகள் மற்றும் உயர்தர அறுவை சிகிச்சை கருவிகளையும் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து காது கேட்கும் திறன் குறைந்த குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு புதிய காது கேட்கும் கருவிகளையும் பொருத்தினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள மக்களை தேடி மருத்துவ மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்றிய உரை வருமாறு: உலக காது கேளாதோர் வாரம் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் 20 முதல் 26ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. அதையொட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், ஏதோ இந்த ஒரு வாரம் மட்டும் இம்மக்களை கவனிக்கும் அரசல்ல, தொடர்ந்து மக்களை கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அரசுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கை தூக்கிவிடும் அரசாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கிறது. எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்போதெல்லாம் அதை தொடர்ந்து நாம் நிறைவேற்றி கொண்டு வருகிறது. வானுயிர வள்ளுவருக்கு சிலையும் அமைப்போம், லட்சக்கணக்கானோருக்கு வேலை அளிக்க டைட்டில் பார்க்கும் அமைப்போம், அதே நேரத்தில் ஏழைகளின் பசிக்கு உணவும் அளிப்போம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையானதையும் மறக்காமல் வழங்குவோம். இதுதான் திமுக அரசு. இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையானதையும் மறக்காமல் வழங்குவோம். இதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் லட்சியமாக இருக்கிறது. வானளாவிய வளர்ச்சி, பல்லாயிரம் கோடி திட்டங்கள், பறக்கும் சாலைகள் ஆகியவை ஒரு பக்கம் அமைத்தாலும் இன்னொரு பக்கத்தில் குடிசைகளை மாற்றி அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற அந்த நிலையிலும் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். காது கேளாதவர்களுக்கு கருவி மாட்டுவோம். இதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு. திராவிட மாடல் ஆட்சியில் பெரியவை மட்டுமல்ல, சின்னவையும் தெரியும். அனைவரின் கோரிக்கைக்கும் செவிமடுக்கும் ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கும். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அரசை தேடி மக்கள் வந்த காலம் இருந்தது. இப்போது மக்களை தேடி அரசு செல்லும் திமுக ஆட்சி உருவாகி இருக்கிறது. பாஜக எம்எல்ஏ ஒருவரே சட்டமன்றத்தில் மாசு இல்லாதவர் மாசு என பாராட்டினார். அந்த அளவுக்கு மாற்றுக் கட்சியினர் பாராட்டும் அமைச்சராக செயல்பட்டு வருபவர் மா சுப்பிரமணியன்.
அவருக்கும் துணை நின்று செயல்படும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுகள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார். உலக காது கேளாதோர் வாரம் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் 20 to 26 வரை கடைபிடிக்கப்படுகிறது. அதையொட்டி இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, ஏதோ ஒரு வாரம் மட்டும் இந்த மக்களை கவனிக்கிற அரசு இல்லை. இது தொடர்ந்து மக்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்பது உங்கள் அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். அதில் குறிப்பாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கை தூக்கி விடக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அப்படித்தான் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ, அதை தொடர்ந்து நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிறந்தநாள் வருகிற போது மறக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா மேம்பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் பள்ளி, காது கேளாதோர் பள்ளி, அந்த பள்ளிக்கு நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தோடு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களோடு உட்கார்ந்து பேசி அவங்களோட உணவருந்தி அந்த அடிப்படையில் அந்த நாளை நான் கொண்டாடி கொண்டிருந்தேன். எனவே அந்த நாளில் அத்தகைய பிள்ளைகளை சந்திப்பது, அவர்களுக்கு கேக்கு கொடுப்பது, உணவு வழங்குவது, அது எனக்கு ஒரு மனநிறைவை தந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்ற மனநிறைவைத்தான் நான் இந்த விழாவில் மூலமாகவும் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அரசை தேடி மக்கள் வந்த காலம் இருந்துச்சு. அரசை தேடி மக்கள் வந்த காலம். இப்போ மக்களை தேடி அரசு செல்லக்கூடிய காலமாக இந்த ஆட்சி உருவாக்கியிருக்கு. செப்டம்பர் 24 வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், எந்த ஒரு பிரச்சனையையும் வருமுன் காப்பதே சால்பு என்பதால் அனைத்து பகுதிகளிலும் மழை வெள்ள நீர் தங்கு தடையின்றி வெளியேறும் வகையில் மழைநீர் வடிகால்களை விரைந்து சீரமைப்பதோடு சாலைகளில் தண்ணீர் தேங்காத நிலையை ஏற்படுத்த வேண்டும். அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கு புயல், கனமழை மற்றும் காற்றின் வேகம் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்களை தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் உடனுக்குடன் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். செப்டம்பர் 25 சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற வீடியோவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். இதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 25 நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 25, 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்துள்ள முக்கிய வாக்குறுதிகளை 4 மாத காலத்தில் நிறைவேற்றியுள்ளோம். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளில் இதுவரை 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டுள்ளன என சொன்னதை செய்தோம், சொல்லாததையும் செய்தோம் என வீடியோவை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செப்டம்பர் 25 காலை கிழக்கு கடற்கரை சாலையில் சைக்கிள் பயிற்சி மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போது அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். செப்டம்பர் 25 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் இந்திய குடிமைப் பணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகியுள்ள அனைவருக்கும் எனது பாராட்டுகள். சிறப்பாக பணியாற்றிட வாழ்த்துக்கள். கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ரஞ்சித் அவர்கள் தேர்வு பெற்றதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தேர்ச்சி பெறாதோர் துவள வேண்டாம், முயற்சி திருவினையாக்கும் என்று நம்பி உழையுங்கள். வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும். அதற்குண்டான ஆதரவையும் உரிய பயிற்சியையும் நமது அரசு வழங்கும் என்று உறுதியை இத்தருணத்தில் அளிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் 25 வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். சென்னையில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கோட்டூர்புரத்தில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் தூர்வாரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். காந்தி மண்டபம் சாலையில் மழைநீரை அகற்றும் வெள்ளத்தடுப்பு பணிக்காக கால்வாயில் சார்ந்துள்ள வண்டல்களை நவீன இயந்திரங்களை கொண்டு அகற்றும் பணியை பார்வையிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் பக்கிங்காம் கால்வாய் மற்றும் திருவான்மையூர் பகுதிகளில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். இதனையடுத்து பள்ளிக்கரணை ஏரியில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏரிக்கு நீர் வரும் பாதைகள், ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் பாதைகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இதைத் தொடர்ந்து நாராயணபுரம் ஏரி மற்றும் வேளச்சேரி ஏரியையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். செப்டம்பர் 26, 2021 செப்டம்பர் 26 சென்னையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்றும் முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.